இங்க விவியன்ங்கிற ஒரு பொண்ணு வெயிட்ட குறைக்கிறதுக்காக ஆசைப்பட்டு ஒரு நாடாப்புழுவோட முட்டையை டெய்லி சாப்பிடுறான். ஆக்சுவலி அவன் ஏன் இதை பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடலிங் கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருப்பா. அங்க அவளோட கேட்வாக்க பார்த்த அந்த ஏஜென்சியோட ஓனர் செம்மையா இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஆனா அவளுக்கு விவியன் குண்டா இருக்கிறதுனால அவளை மாடலை அக்செப்ட் பண்ணிக்க மனசு வராது. சோ ஏஜென்சியோட ஓனர் என்ன பண்ணிடுறா, உடம்ப குறைச்சிட்டு வந்தீங்கன்னா உனக்கு சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லிடுறா. இதனால மனசு உடைஞ்சு போன விவியன் அழுதுகிட்டே வெளியே வரும்போது அவ பின்னாடியே இன்னொரு பொண்ணு வர. விவியனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு டாக்டரோட பிசினஸ் கார்டை கொடுத்து இவர்கிட்ட போனா கண்டிப்பா அவனோட வெயிட்ட குறைச்சிருவாரு, அது ஒரு 2 நாள்ல குறைச்சிருவாருன்னு சொல்றான். இதை கேட்ட விவியனோ இமிடியேட்டா டாக்டரை போய் மீட் பண்ணா அவளோட கண்டிஷனை செக் பண்ண டாக்டர் அவளுக்கு இந்த சுகருக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இன்ஜெக்ஷன், அதை கொடுத்து டெய்லி போட்டுக்கமான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த இன்ஜெக்ஷனை 4 வாரம் நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா விவியனோட பாடி வெயிட் அப்படியே ஜொய்யின்னு ராக்கெட் ஸ்பீட்ல குறைஞ்சிருது. திரும்ப அதே ஏஜென்சி ஓனர் முன்னாடி போய் நிக்கிறா. விவியனை பார்த்த அந்த லேடி அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டு இமிடியேட்டா கான்ட்ராக்ட சைன் பண்ணிடுறாங்க. இதனால விவியனோட லைஃப் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிருது. மாடலிங் வேர்ல்ட்ல விவியன் தான் அப்படியே கொடி கட்டி பறக்கிறா. ஆனா ஒரு நாள் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துடுறான். இதனால பதறி போனவ என்ன பண்றா, டாக்டர் போய் மீட் பண்ணி நிலைமை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த டாக்டர் இனிமே நீ சுகர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்க கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டேன்னா செத்து போயிருவேன்னு சொல்லிடுறாரு. ஆனா பணம் புகழ் வளர்ச்சி இது எதுவுமே விவியனை விடல. அதனால அவ என்ன பண்றா, டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்கிறா. அந்த மனுஷனும் சரி இருமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பாக்ஸுக்குள்ள ஒரே ஒரு புழுவோட முட்டை இருக்கும். இது என்ன புழுவோட முட்டைன்னு கேட்டீங்கன்னா நாடா புழுவோட முட்டை. இது சாப்பிட்டேன்னா உன்னோட வெயிட் சுத்தமா குறைஞ்சிரும், நீ வெயிட் ஏறவே மாட்டே. ஆனா நீ ஒழுங்கா டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோ, அந்த புழு அப்படியே ஒன்னே தின்னு விடும் பாத்துக்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வான் பண்றாரு. ஆனா இவளுக்கு தான் பணம் புகழ் தானே முக்கியம். வேகமா அந்த முட்டையை எடுத்து லபக்குன்னு வாய்க்குல போட்டு முழுங்கிடுறான். அதுக்கப்புறம் விவியன் தான் மாடலிங்ல நம்பர் 1. அவளோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்த எல்லா ஏஜென்சிக்காரங்களும் எங்களுக்கு வந்து போட்டோ ஷூட் கொடுங்க, எங்களுக்கு வந்து போட்டோ ஷூட் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறானுங்க. ஆனா வயிற்றுக்குள்ள போன நாடா புழு இப்பதான் வேலையை கட்ட ஆரம்பிக்குது. அவ எம்பிட்டு தான் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டுட்டு ஜாலியா அது வெயிட் போட ஆரம்பிச்சிருது. இங்கதான் ட்விஸ்ட். டாக்டர் டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லிருப்பான். இவ கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் பிடிச்சி மேய ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்புறம் என்ன எம்பிடுத்தினாலும் அது பாட்டுல நாடாப்புழு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கும். இந்த பிள்ளைக்கு வெயிட்டே ஏறாது, சுத்தமா வெயிட் குறைஞ்சு எய்ட்ஸ் வந்து எலி மாதிரி ஆகிடுறான். அதனால பதறி போனவ திரும்ப போய் டாக்டரை மீட் பண்ணா அந்த ஆளு நாடாப்புழுவை வெளியேற்றி ஆகணும், இல்லைன்னா நீ செத்து போயிருவ உதவின்னு சொல்லிட்டு பேதி மருந்து கொடுக்குறான். வீட்டுக்கு வந்த விவியன் பேதி மருந்தை சாப்பிட்டுட்டு பாத்ரூம்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த நாடாப்புழுவும் வெளியே வருது. அப்பாடா தப்பிச்சுடா சாமின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வெளியில வந்த நாடாப்புழு நல்லா குண்டாயிட்டு அவளையே பிடிச்சு சாப்பிட்டுரும்.